ஒரு மனுஷன் எவ்வளோதான்டா கஷ்டப்படுறது, சாக்கடையில் பிறந்து குப்பைத்தொட்டியில் வளர்ந்து எவன் கையை காலையோ பிடிச்சி ஃபேக்ட்ரியில் வேலைக்கு சேர்ந்து கான்ட்ராக்டர், இன்சார்ஜ், லேபர் லீடர்னு போட்டு தள்ளி முதலாளியோட கையை நக்கி காலை நக்கி கஷ்டப்பட்டு ஒரு போஸ்ட்டுக்கு வந்து ஆஹா வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாதுன்னு பயந்து முதலாளியோட பொண்ணுக்கு ட்ரக்ஸ் சப்ளையர் ஆகி அவளை மயக்கி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆஹா மாமா ஒரு ஃபேக்ட்ரி கொடுக்குறாரு இந்த காட்டில் வந்து செட்டில் ஆகி அப்பாடா வாழ்க்கை நிம்மதியாக போகுதுன்னு நினச்சா கர்மம் அந்த பேய் வந்து நிற்குது. வாட் ஏ லவ்லி ஷாட், சிங்கிள் ஷாட். பட் இந்த சிங்கிள் ஷாட்டுக்கு நான் ட்ரை பண்ணேன், ஒரு ½ hour ஆகிடுச்சு. பட் இந்த ஸ்டைலில் வந்து எனக்கு சத்யராஜோடைய அந்த மாடுலேஷன் எனக்கு எஸ்ஜே சூர்யா கிட்ட பார்த்தேன். பேய் ஜானரில் தமிழ் சினிமாவே மாட்டிக்கிட்டு அல்லாடி இப்போ தான் கொஞ்சமாக வெளியே வந்து ஜாக்சன் துறை லெவலில் வந்து நின்று அடுத்தது இப்போ அவருடைய பங்குக்கு செல்வராகவும் களத்தில் குதித்திருக்கின்றார். யுவன் சங்கர் ராஜா அவனுடைய இசையில் நெஞ்சமரபுடைய டீசர் எஸ்ஜே சூர்யாவை வேறொரு வேல்யூவாக அவர் வந்து காமிச்சிருக்கு. ஃபண்டாஸ்டிக்கான அந்த டயலாக் டெலிவரி ரொம்ப அற்புதமாக இருக்கின்றது. அவருக்கு பேர் லீட்ஸ் வந்து ரெஜினா அண்டு நந்திதா பண்ணியிருக்காங்க. இதில் யார் பேய் அப்படின்றது தெரியல, பட் பார்க்குறதுக்கு நந்திதா தான் அந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்காங்க. சம்டைம்ஸ் ரெஜினாவும் பண்ணுறாங்க. செல்வராகவனுடைய அந்த மேக்கிங்கில் எஸ்ஜே சூர்யா வந்து இன்னும் எப்படி மிளறுவார் அப்படின்ற ஆர்வம், இந்த திரைப்படத்தை எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்ப்புக்கு இந்த படம் வந்து உருவாக்கியிருக்கின்றதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை. ரெஜினா ரொம்ப அழகாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு நினைக்கிட்டு. நந்திதா கொஞ்சம் சதை போட்டிருக்காங்க. இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரனில் வந்து உள்ளே இருந்தாங்க. இதில் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி இருந்தாங்க. இந்த படத்தில் வந்து கொஞ்சம் வந்து ஆன்டி லெவலுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு ஏறி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இது காதல், பார்த்த உடனே வர்றதுதான்டா காதல், பார்க்க வர்றது காஜின்றார். வாட் இஸ் மீன் பை காஜி, ஐ டோன்ட் நோ தட். பட் இருந்தாலும் காஜிக்கான அர்த்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சமூக வலைதளங்களை இதை பிரித்து மேய்வாங்க. பட் செல்வராகவன் இதற்கு முன்பாக ஃபேண்டசி, ரியாலிட்டி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டார். இப்போ வந்து பேய் ஜானரில் வந்து களமிறங்கியிருக்கின்றார். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு செல்வராகவன் அண்ட் யுவன் சங்கர் ராஜா கைகோர்த்து மீண்டும் நம்மை சந்திக்க வருகின்றார்கள். இந்த டீசர் ஒரு கேட்சியாக, மிக முக்கியமாக அந்த ஃபஸ்ட்டு ஷாட் இல்லையா, ஒரு மனுஷன் எவ்வளோதான்டா கஷ்டப்படுறது, சாக்கடையில் விழுந்து குப்பை தொட்டியில் வளர்ந்து, ஃபண்டாஸ்டிக் ரைட். டீசரே வந்து இவ்வளோ எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்குன்னா அப்போ படமும் வந்து மிரட்டும் என்றே நம்புகின்றோம். மற்ற சினிமா பேய் சினிமா ஜானர்களிலிருந்து இந்த திரைப்படம் வந்து நிச்சயமாக மாறுபட்டு இருக்கும் என்று நம்புகின்றோம். வேறு என்ன, நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நம்முடைய ஜாக்கி சினிமா சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.